ப்ராப்ளம்ஸ். லாஜிக் கேட்ல இருக்கிற சம் ஐடியா. லாஜிக் கேட் வேற ஒன்றும் இல்லை, இங்க ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்துறேன். மொத்தம் எத்தனை கேட் இருக்கு, ரொம்ப டீட்டெயில போவேன் நம்ம. லாஜிக் கேட்னா என்ன, டிஜிட்டல் சர்க்கியூட்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பெருசா வேணாம். ஒரு கொஸ்டின் வந்தா அதை பார்த்ததும் அது என்ன கேட்டுன்னு கண்டுபிடிக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் லாஜிக் கேட்ல பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், ஸ்பெஷல் லாஜிக் கேட், இந்த மாதிரி 3 இருக்கு. அதுல பேசிக்ல அண்டு, ஆறு, நாட்டு, அவ்வளவுதான். யூனிவர்சல்ல நாண்டு, நாறு, இதெல்லாம் அந்த கேட்டோட பேரு. இது என்னவோ நினைச்சுக்காது, அந்த கேட்டுக்கு ஒரு பேரு. லாஜிக் கேட்னா ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். டிஜிட்டல அதாவது டிஜிஸ்னா 0 1 பைனரி நம்பரை மட்டும் வச்சு பண்றது. போர்ட் பசங்களுக்கு இது இருக்காது, நீட் அண்ட் ஜேஇக்கு கண்டிப்பா உண்டு, அதனால படிச்சுதான் ஆகணும். அடுத்த கேட்டு எக்ஸ்ஆர் கேட்டு, இன்னொன்னு எக்ஸ்நார் கேட்டு. ரைட்டா, அவ்வளவுதான். அன்கேட்டு எப்படி சார் இருக்கும்? இங்க பாருங்களேன், அன்கேட்னா டி மாதிரி, அண்டு டில முடியுதா, டி மாதிரி. இதை பார்த்து அப்படியே உங்க கண்ணால போட்டோ எடுத்துக்கோங்க. இப்ப டி மாதிரி இருந்தா அன்கேட்டு. இது ஏவா இருந்தா, இது பியா இருந்தா அண்டு ஏ டாட் பியா இருக்கும். அதாவது நான் 2 இன்புட் கொடுக்குறேன், அதை டாட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலையை. அப்ப அண்டு கேட்டோட ஃபார்முலா என்னடா, ஏ டாட் பி. சார் படிங்க, ஃபர்ஸ்ட் படிங்க. அண்ட் கேட்டோட ஃபார்முலா ஏ டாட் பி. அன்கேட்டோட சிம்பிள் அண்டா டில முடியுது, டி மாதிரி இருக்கும், ஏ பி, ஏ டாட் பி. டேபிள் போடுங்க சார், ஏ பி, ஏ டாட் பி. 0 0 0 1 1 0 1 1. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஒரு 2 காயினை டாஸ் பண்றோம், ரெண்டுமே ஹெட். ஒரு ஹெட் ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட், ரெண்டுமே டெய்லு. இதான ப்ராபபிலிட்டி. என்கிட்ட 2 இன்புட் இருக்கு, 0 1. எப்படிலாம் பிரிக்கலாம், 0 0 0 1 1 0 1 1. ஆர்டர் பார்த்துக்கோ, ஆர்டர் மாறக்கூடாது. 0 0 0 1 1 0 1 1. டாட் பி 0 0 0 1. அப்ப அண்ட் கேட்ல என்ன கொஸ்டின் கேட்கலாம்? போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட்டும் ஹையா இருக்கும். மீதி எல்லா இடமும் பாருங்க 0. அதர்வைஸ் ஆல் த அவுட்புட்ஸ் ஆர் 0. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை. அவ்வளவுதான், முடிச்சோமா? சிம்பிளா இருக்குமா? லெசனே அவ்வளவு ஜாலியா இருக்கும். அண்டு டி மாதிரி இருக்கும், ஃபார்முலா ஏ டாட் பி. ட்ரூத் டேபிள் 3 0 ஒரு 1. ட்ரூத் டேபிள்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. Both inputs are high, output is high, otherwise the output is low. That gate is called as what? இப்போ உனக்கு சொல்லி கொடுத்தனால டக்குன்னு தெரிஞ்சிடும், ஆனா 6 கேட்டுக்கு படிக்கும்போது குழப்பிக்க கூடாது. சூப்பரா சொல்லி தரேன், நல்லா கத்துங்க. அண்ட் கேட் முடிஞ்சுதா? ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. அடுத்தது ஆர் கேட். ஆர் கேட்னா சார், ஆர் கேட்னா இந்த மாதிரி மூக்கு நீட்டா இருந்தா ஆர் கேட். சும்மா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றது, அதுக்காக மூக்கு நீட்டா இருக்குமா அப்படிலாம் கேட்காது. இந்த மாதிரி நோஸ் ஷார்ப்பா இருந்தா, டி மாதிரி இருந்தா அண்டு, மூக்கு நீட்டா இருந்தா ஆறு. ஆருக்கு என்ன சார் ஃபார்முலா? ஆர் வந்து அடிஷன் ஆபரேஷன் ஏ பிளஸ் பி. 2 இன்புட்டை ஆட் பண்ணா ஆர் கேட்டு, 2 இன்புட்டை ஆட் பண்ணா ஆர் கேட்டு. எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க சார், ஏ பி ஏ பிளஸ் பி. வழக்கம் போல 2 ஹெட், ஒரு ஹெட் ஒரு டெய்லு, ஒரு டெய்லு ஒரு ஹெட், ரெண்டுமே டெய்ல். பிளஸ்ன்றதுனால 0 1 1. 1 + 1 தெரியாம கூட 2ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இது 1ன்றது நம்பர் கிடையாது, 0ன்றது நம்பர் கிடையாது. 0ன்னா ஆஃப் ஆகிருக்கு, 1ன்னா ஆன் ஆகிருக்கு. இல்ல 1ன்னா ஹை ஸ்டேட்டு, 0ன்னா லோ ஸ்டேட்டு. 1ன்னா மேக்சிமம்னு சொல்லலாம், 0ன்னா மினிமம்னு சொல்லலாம். இங்க இதுக்கு பேரு பூலியன் அல்ஜிப்ரா. சாதாரண அல்ஜிப்ராவா இருந்தாதான் நீங்க என்ன பண்ணணும், 1 1 2ன்னு படிக்கணும். பூலியன் அல்ஜிப்ரா 2 பல்ப் எரியுது,
இன்புட், அவுட்புட் பல்ப் எரிஞ்சா 1, அவுட்புட் பல்ப் எரியலன்னா 0. ரைட்டா? ஆர் கேட் படிச்சீங்களா? ஆர் கேட் எப்படி இருக்கும் டக்குன்னு யோசிச்சு பாருங்க. நோஸ் ஷார்ப்பா இருக்கும். ஆர் கேட் ஃபார்முலா a பிளஸ் பி, a பிளஸ் பி, அவ்வளவுதானே. அண்டு டி மாதிரி இருக்கும். ஆறு நோஸ் வந்து ஷார்ப்பா இருக்கும். இருக்கிறதுலயே ரொம்ப நல்லவன் இந்த நாட் கேட் தான். ஏன் சார் நல்லவன்றீங்க? இவன் மட்டும்தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு இன்புட், ஒரே ஒரு அவுட்புட், நீ என்ன இன்புட்டா கொடுக்குறியோ அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. இப்ப ஏ போட்டிருக்கேன் இன்புட், காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு தலையில ஒரு கோடு போறது தான் காம்ப்ளிமெண்ட். எப்படி சார் சால்வ் பண்றது? ஏ காம்ப்ளிமெண்ட். இப்ப நாட் கேட்டுக்கு என்னடா ஃபார்முலா? என்ன இன்புட் கொடுத்தாங்களோ காம்ப்ளிமெண்ட். ஏ கொடுத்தா ஏ காம்ப்ளிமெண்ட், பி கொடுத்தா பி காம்ப்ளிமெண்ட், சி கொடுத்தா சி காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா நான் ஜீரோன்னு கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? ஜீரோவுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டா 1ன்னு ஆயிடும். 1ன்னு கொடுத்தா 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0ன்னு ஆயிடும். நாட் கேட்டோட வேலை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது. அதனாலதான் நாட் கேட் ஆக்ட் ஆஸ் எ இன்வெர்ட்டர் கேட். இந்த லைனை படிங்க. நாட் கேட் ஆக்ட் ஆஸ் எ இன்வெர்ட்டர் கேட். நாட் கேட் ஆக்ட் ஆஸ் எ இன்வெர்ட்டர் கேட். படிச்சிட்டீங்களா? ஏ காம்ப்ளிமெண்ட், பிஆர் தான் பி காம்ப்ளிமெண்ட். இப்போ 3 கேட் பத்தி நல்லா பேசிட்டோம். அண்டு டி மாதிரி இருக்கும். 6 மூக்கு நீட்டா இருக்கும். நாட்டு ஒரே ஒரு இன்புட், ஒரே ஒரு அவுட்புட். அண்டோட ஃபார்முலா டாட் பி, டில முடியுது டாட் பி. ஆரோட ஃபார்முலா பிளஸ், நாட்டோட ஃபார்முலா காம்ப்ளிமெண்ட். நான் என்ன கொடுத்தனோ அதோட தலைகீழி. அவ்வளவுதான். படிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. இன்னும் 2 கேட் படிச்சுட்டு அப்படியே சம்முக்கு போயிட வேண்டியதான். நான் கேட் எப்படி சார் இருக்கும், நார் கேட் எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேசிக். இப்ப நீங்க 3ம் பார்த்தது பேசிக் லாஜிக் கேட். பேசிக் லாஜிக் கேட், ரைட்டா? கைலாஷ் குடி நீங்க, விஸ்வதி குடி நீங்க, கமல் குடி நீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட். நல்லா கத்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு வேர்த்து உட்காந்துருக்கீங்க, கொஸ்டின் பேப்பர் கையில வருது, நீ திருப்பினதும் உன் கண்ணில் டக்குன்னு அந்த கொஸ்டின் படும். லாஜிக் கேட் கொஸ்டின் இல்லாத பேப்பரே ஆல்மோஸ்ட் இருக்காது. எப்பயாவது 1-2 தான் மிஸ் ஆகுமே தவிர எல்லா வருஷ பேப்பர்லயும் கண்டிப்பா இருக்கும். செமிகண்டக்டர்ல 3 கொஸ்டின் வரப்போகுது. இன்னைக்கு லாஜிக் கேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் தூக்கிடுவோம். நாளைக்கு டயோட் கொஸ்டின் சொல்லித்தரேன், சூப்பரா சொல்லித்தரேன். ஜீனரு, பிஎன் ஜங்ஷனு, அதுக்கப்புறம் டயோட்ல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அந்த சம் எல்லாம் நாளை கத்துக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பேசிக் லாஜிக் கேட் இருக்கு இல்லையா, இன்ட்ரின்சிக், எக்ஸென்ட்ரிக், அதுல ஒரு கொஸ்டின் வரும். ஷியரா 3 கொஸ்டின் நம்ம கையில அப்படியே இருக்கு. அந்த 3 கொஸ்டினை 12 மார்க்கா மாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. எக்ஸாம் ஹால் முடிச்சு வெளில வரும்போது சார் சொன்னாங்க செமிகண்டக்டர்ல 3 கொஸ்டின் வரும்னு சொன்னாங்க. 3 கொஸ்டின் வந்திருக்கு. 3 கொஸ்டின் நான் கரெக்டா சால்வ் பண்ணியிருக்கேன். 12 மார்க் வாங்கியிருக்கேன். அந்த 3 கொஸ்டினுக்கு மட்டும் மொத்தமா 12 மார்க் வாங்கிட்டு வந்து சார் சொன்ன 12 மார்க் வாங்கிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப தப்பா போயிடும். ரைட்டா? அதனால கொஞ்சம் ஒழுங்கா படிங்க. 3 கொஸ்டினுக்கு 12 மார்க் வாங்கிட்டு ஆகணும். அடுத்தது நான் கேட் எப்படி சார் இருக்கும்? ஒன்னும் இல்ல, ஒரு அண்டு கேட்டு, அந்த அண்டு கேட்டு கூட ஒரு நாட்டு கேட்டை சேர்த்துருங்க. ஒரு அண்டு கேட்டு கூட நாட்டு கேட்டை சேர்த்துருங்க. அப்ப இது ஏவானா, இது பி ஆனா, இது ஏ டாட் பி ஆகும். சாரி, இது ஏ டாட் பி ஆகும். நாட் கேட்டோட வேலை நீ என்ன இன்புட் கொடுக்குறன்னா அது பார்க்காது. யார கொடுத்தாலும் தலையில ஒரு கோடு போட்டு கொடுத்துரும். சார் ஒருவேளை நாங்க கொடுக்கும் பொழுதே ஒரு கோடு போட்டு கொடுக்குறோம், அது என்ன சார் பண்ணும்? என்ன பண்ணும்? சொல் பேச்சு கரெக்டா கேட்கும். நீ கொடுத்த இன்புட்டுக்கு மேல ஒரு கோடு போட்டு கொடுத்துரும். நாங்க கொடுக்கும் பொழுதே 2 கோடு போட்டு கொடுக்குறோம் சார். அப்ப அது என்ன பண்ணு தாண்டதும் 2 கோடுன்றது உன் இன்புட், அதுக்கு மேல ஒரு கோடு போடுறது அதோட வேலையை. அதனால கரெக்டா சொல் பேச்சு கேட்டு அது வேலையை செய்யும். நீங்க இந்த பார் போற இடத்துல குழப்பிப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னேன். என்ன கொடுத்தாலும் அது என்ன கொடுத்தீங்கன்னா பார்க்காது, தலை மேல ஒரு கோடு போட்டு கொடுக்கும். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், ரைட்டா? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இப்போ நான்டி கேட்டுக்கு என்ன ஃபார்முலா? சார் அண்டுக்கு தலையில ஒரு கோடு போட்டா நாண்டு. படிச்சிருக்கீங்க, அண்டுக்கு தலையில ஒரு கோடு போட்டா நாண்டு. சரிங்க சார்,
அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? டி மாதிரி இருந்தா அண்டுன்னு சொன்னீங்க. இப்ப அண்டுக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதோட சிம்பிள் பாருங்க, பார்த்ததும் சொல்லணும். அப்படி ஒரு அண்டு போட்டுக்கோ, அண்டுக்கு முன்னாடி ஒரு முட்டை போட்டுக்கோ, அண்டு நாண்டா மாறிடும். அண்டு ஏன் கொடுக்குறீங்க, பீன் கொடுக்குறீங்க. அண்டா இருந்தா டாட் பி, நாண்டா இருந்தா அங்க ஒரு நாட்டு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், காம்ப்ளிமெண்ட். அண்டுக்கும் நாண்டுக்கும் ஒழுங்கா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. அண்டா இருந்தா டி மாதிரி இருக்கும், ஏ டாட் பி மட்டும். நாண்டா இருந்தா டி மாதிரி இருக்கும், கூட ஒரு முட்டை. ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? சரிங்க சார். டேபிள் சொல்லுங்க. இந்த டேபிள் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஏ பி, ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். 2 0 0 1 1 0 1 1. முதல்ல என்ன பண்ணணும், இருக்கிற டாட்டை பண்ணி அப்புறம் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 0 டாட் 0 0 காம்ப்ளிமெண்ட், அப்ப 1. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? டைரக்டா பேசலாமா? 0 டாட் 1 0 காம்ப்ளிமெண்ட் போட்டா 1. 1 டாட் 0 0 காம்ப்ளிமெண்ட் போட்டா 1. 1 டாட் 1 1 காம்ப்ளிமெண்ட் போட்டா 0. ரைட்டா? இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கவனமா கவனிங்க. நாண்ட் கேட் எப்படி சார் இருக்கும்? எல்லாரும் இந்த அவுட்புட்டை தெளிவா பாருங்க. 1 1 1 0. அப்படின்னா இங்கதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. எப்படி கேட்க போறாங்க? both inputs are high, both inputs are high, output is low. Any one input is low, any one input is low, output எல்லாம் ஹையா இருப்பாரு. உங்களுக்கு தெரியுதா? இப்ப நான் சொல்லும் போது இன்னும் ரொம்ப ஈஸியான விஷயம், இதுக்கு ஏன் ஒரு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தோணும். எக்ஸாம் ஹால்ல 6 டேபிளையும் நீ தலையில வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இந்த டேபிள்ல ஜாக்கிரதையா படிச்சுக்கோ. மனப்பாடம் பண்ணாத, வேணா போட்டு பார்த்து கூட சொல்லிக்க. ஆனா டைம் இருக்காதுன்றதுக்காக தான் சொல்றேன். both inputs are high, அதுக்கு மட்டும் அவுட்புட் லோவா இருக்கும். எனி ஒன் இன்புட் இஸ் லோ, எனி ஒன் இன்புட் இஸ் லோ, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க லோவா இருந்தாலும் அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். அப்படின்னா அந்த கேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான்டு கேட்டு நீங்க அழகா சொல்லணும். இல்லைன்னா உட்காந்து வளவலன்னு 6 கேட்டுக்கு என்ன பண்ணணும், டேபிள் போட்டு போயிருக்கணும். நான் லாஸ்டா ஒரு ஐடியா சொல்றேன், அது எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு. சுவாரஸ்யமா அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. அண்டு ஓகே வைப்ப, நான்டு முடிஞ்சுதா ஃபுல்லா? அங்க இருந்து நம்ம போறது 6 கேட்டு. சார் 6 கேட்டு ஆல்ரெடி நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. மூக்கு நீட்டா இருந்தா 6ன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி மூக்கு நீட்டா இருந்தா 6. கூட ஒரு நாட் போட்டா 6 நாரா மாறிடுச்சு. ஏ பி, இது அடிஷன் ஆபரேஷன் ஏ பிளஸ் பி. நாட்டோட வேலை என்ன? யாரு உள்ள வராங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. யார நீங்க அனுப்புனாலும் அவங்களுக்கு சேர்த்து மொத்தமா கோடு போட்டு அனுப்புறது தான் என் வேலை. ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ஒய் வந்து ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். சிம்பிள் சொல்லுங்க சார், நீங்க போட்டிருக்கிறது சர்க்கியூட், சிம்பிள் எப்படி போறது நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆர் போட்டு ஃப்ரண்ட்ல முட்டை போட்டா நார், அண்டு போட்டு ஃப்ரண்ட்ல முட்டை போட்டா நாண்டு. அப்ப இது ஏ, இது பி, இது ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். சிம்பிள் பாத்துக்கோ, ஃபார்முலா பாத்துக்கோ, முடிஞ்சுதா? ஓகே. அங்கிருந்து கவனமா கவனி. டேபிள் சொல்லி கொடுங்க. இது ஏவா இருக்கலாம், இது பிஆ இருக்கலாம், இது ஏ பிளஸ் பிஆர் காம்ப்ளிமெண்டா இருக்கலாம். ரெண்டுமே ஹெட், ஹெட் அண்ட் டெய்லு, டெய்ல் அண்ட் ஹெட், டெய்லு. பொறுமையா சால்வ் பண்ணு. முதல்ல ஏ பிளஸ் பி பண்ண அவசரப்படாது. ஏ பிளஸ் பி 0 பிளஸ் 0 0, அதுக்கு மேல ஒரு காம்ப்ளிமெண்ட் 1, 0வுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டா 1. இந்த டாபிக்ல ஃபுல்லா 0வும் 1ம் தான் மாறி மாறி விளையாண்டுட்டு இருப்பாங்க. வேற எந்த நம்பரும் உள்ள வராது. இவங்களுமே இந்த டாபிக்ல நம்பர் கிடையாது.
இவங்க ஒரு ஸ்டேட், ஒரு ஆன் ஆஃப், ஹை லோ, மேக்ஸிமம் மினிமம். 0 பிளஸ் 1 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. 1 பிளஸ் 0 0, சாரி 1 பிளஸ் 0 1, காம்ப்ளிமெண்ட் 0. 1 பிளஸ் 1 தெரியாம கூட 2ன்னு போட்டாது, அது ஆர்டினரி அல்ஜிப்ரா. இங்க ஆன் ஆன் ஆன், மேக்ஸிமம் மேக்ஸிமம், ஹை ஹை. 1 பிளஸ் 1 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0. அப்போ இந்த டேபிள்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நீங்களா யோசிங்க. நீங்க யோசிக்கிறது தான்பா ஆப்போசிட்ல கொஸ்டின் எடுக்கிறவங்களும் யோசிப்பாங்க. இப்ப இதுல நீங்க எப்படி யோசிப்பீங்க? சார் 2 இன்புட் லோவா இருந்தா அவுட்புட் ஹை, இல்ல எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் லோ, எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் லோ, then gate is called as one, NOR. ரைட்டா? அதே போன அண்ட பாருங்க. அண்டுல நான் என்ன சொன்னேன்? both inputs are high, output low. Any one input is low, output high. இப்போ உனக்கு இப்போ குழப்பம் தெரியுதா உனக்கு? இப்ப இந்த 2 டேபிளுக்கே உனக்கு குழப்பம் வருது தானே? அதனாலதான் டேபிள்ல தெளிவா இருங்க. 2 இன்புட் ஹையா இருந்து அவுட்புட் லோவா இருந்தா, மீதி எல்லாமே ஹையா இருந்தா அது கண்டிப்பா NAND தான். இந்த 2 இன்புட் லோவா இருந்து அவுட்புட் ஹையா இருந்தா, மத்த எல்லாத்துக்கும் அவுட்புட் லோவா இருந்தா கண்டிப்பா அது NOR கேட் தான். இந்த சிக்கலை வேணாம் சார், நான் அவசரமா பக்கத்துல டேபிள் போட்டு நான் டிக் பண்ணிக்கிறேன்னா அது உன் திறமை. ரைட்டா? ஸோ அங்கேருந்து NOR நம்ம முடிச்சிட்டோம். ரைட். ஸோ எல்லாமே கேட்டோட இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சுது. செக் பண்ணிக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. அண்டோட ஃபார்ம்ல சொல்லு, ஜெயசிகா குடி. நீங்க அண்டோட ஃபார்ம்ல சொல்லுங்க. A dot B. ஆரோடது A plus B. நாட்டோடது A complement. A bar. நாண்டோடது A dot B complement. நாண்டோடது A டாட் B காம்ப்ளிமெண்ட். நாரோடது Yes, sir. A plus B A complement. plus B con- அவ்வளவுதான். சூப்பரா எல்லாருக்கும் நீங்க ஒரு கொஸ்டின் கிடைக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 10 சம்ம கடன் போட்டு காட்டுறேன். நான் எப்படி அந்த சம்ம அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. அந்த சம்ம எப்படி டேட்டா, அந்த டயக்ராம் எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா வரும், அதுக்கு முன்னாடி என்ன வரும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிமார்கன் தியரம் ஒன்று கத்துக்கணும். இங்க பாருங்களேன், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மேல போட்டா இது ஏன்னு அர்த்தம். இதெல்லாம் வரும் உள்ளார சீக்ரெட் விளாடுற மாதிரி, இந்த 3 தாள் விளாடுற மாதிரி வரும். ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், இதுக்கு என்ன ஆன்சரு? ஏ காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் போயிடும். ஏ காம்ப்ளிமெண்ட் 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 காம்ப்ளிமெண்ட், 1 2 3 4 ஏ. சொல்றது புரியுதா? அப்ப ஏ காம்ப்ளிமெண்ட் என்னதான் சார்? ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் தான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்களேன், ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். இந்த இப்ப வரப்போற 10 நிமிஷத்தை நீ ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சு நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை அழகா நீங்க உள்ள வாங்கிட்டீங்கன்னா லாஜிக் கேட்ல சத்தியமா நீ தப்பே பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னால டயக்ராம் கண்டுபிடிச்சிட முடியும், ஃபார்முலா போட்டுற முடியும், ஆன்சர் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் சால்வ் பண்றதுலதான் உன் திறமையே இருக்கு. அதுக்கு இந்த டிமார்கன் தியரம் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா கத்துக்குங்கப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டு தெரியும், இதை மட்டும் நல்லா கத்துக்கு. A plus B complement, A complement dot B complement. Right? Complement of sum equal to product of individual complement. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து படிங்க. A dot B complement, A complement plus B complement. இங்க பிளஸ் போட்டு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் போட்டு தனித்தனியா பிரிச்சுக்கணும், டாட் வச்சுக்கணும். ரைட். இப்ப எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நான் பாக்குறேன். A complement, B complement, whole complement. இது யாரா ஆன்சர் சொல்லுங்க. A dot B. A dot B. இல்ல நான் அதெல்லாம் கேட்கல, அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. ஆன்சர் A A dot B. complement A complement complement plus B complement complement plus B complement plus B complement. டாட் மேல complement. டாட். yes. என்ன பண்ணிருக்கேன்? திரும்பவும் சொல்றேன், இன்புட்டை கண்டுக்கவே கண்டுக்காத.
ஏ காம்ப்ளிமெண்ட் சரி அங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, பி காம்ப்ளிமெண்ட் இங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அதெல்லாம் உன் பிரச்சனை இல்லை. டிமார்கன் தியரத்தோட வேலை என்னன்னா, கொடுக்கப்பட்ட 2 இன்புட் ஏ காம்ப்ளிமெண்ட் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். எப்ப இந்த பிளஸ் நீங்க பிரிக்கிறீங்களோ அப்பவே இது டாட்டா மாறிடும், தனித்தனி காம்ப்ளிமெண்டா மாறிடும். இங்கதான் நீங்க பெருசா தப்பு பண்றீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல முன்னாடி எடுத்தப்ப அவ்வளவு தப்பு நடந்தது. அதனாலதான் நான் சம் போறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா கொடுத்துட்டு போலான்ட்டு. இப்ப நல்லா கத்துங்க. சில பேருக்கு என்ன புரிஞ்சிருக்காரு. இங்க வாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு எப்படி சார் ஆன்சர் போறது? வேற யாரா சொல்லுங்க. கமல் ட்ரை பண்ணுங்க. A plus B the whole complement. A plus B the whole complement. வேற A complement whole complement A complement complement plus B complement. plus B complement. அழகா சொன்னீங்க. போயிடுச்சுன்னா A plus B complement. இப்போ உங்களுக்கு புரியுதா? டாட்டுக்கு மேல இந்த காம்ப்ளிமெண்ட் தான் நீ பார்க்கணும். இந்த காம்ப்ளிமெண்ட் இன்புட், அதை நீ இஷ்டம் பண்ணக்கூடாது. அப்ப இது அப்படியே எடுத்து எழுதிக்கோ. அதுக்கப்புறம் டாட்டுக்கு மேல காம்ப்ளிமெண்ட். அப்ப இங்க பிளஸ் போட்டு இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் இப்படிதான் எழுதணும். இன்னும் கூட ஸ்ட்ரகிள் பண்ணா பயப்படாத. ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இதுக்கு என்ன வரும்? A complement Plus B. ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி. ஆன்சரே சொல்லிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப் சொல்லுங்க. A plus B complement whole complement. இல்லம்மா, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 காம்ப்ளிமெண்ட் அடிச்சிடலாம். அப்பனா ஏ தனியா இருக்கு, அப்ப ஏக்கு மட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட் டாட், அதனால பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் இன்புட் அதுக்கு மேல ஒரு காம்ப்ளிமெண்ட். அப்ப அடிச்சிட்டீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி. இப்ப நீங்க சொன்னது ரைட். இன்னும் கூட தெளிவு ஆகலைன்னா இந்த ஒரு சம் மட்டும் லாஸ்டா சொல்றேன், கவனமா கத்துக்கோ எல்லாருமே. ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது பிளஸ் வச்சுக்கோங்க. B. சொல்லு. A complement B காம்ப்ளிமெண்ட் dot டாட் பி. B dot B. ஆமாம்பா, இதுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ்க்கு டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், அதனால ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி. ரைட்டா? அடுத்தது இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் பிளஸ் ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்ப சொல்லுங்க. A complement plus B complement A complement plus B complement plus B complement plus A complement plus A complement plus A complement into B complement dot B complement whole complement. whole complement. ஒரு நிமிஷம், நல்லா ட்ரை பண்றீங்க. பட் இது தலையை சுத்துற வேலை. இது தலையை சுத்துற வேலைனா இன்னும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். AB plus A plus அவ்வளவுதான். ஒரே நிமிஷம். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்டா இந்த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு பதிலா மேல ஒரு காம்ப்ளிமெண்ட் டாட் ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் மேல ஒரு காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் போயிடுச்சுன்னா என்னமா வந்துடும்? ஏ டாட் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. கரெக்ட் தானே? எப்பவுமே நீ என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற மெயின் காம்ப்ளிமெண்ட்ல இருந்தா உடைச்சிட்டு வரமே தவிர இங்க இருந்து போகக்கூடாது. அப்படியே ஆன்சர் ரிவர்ஸ் ஆயிடும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இது கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்து பிராக்டிஸ் பண்ண, தெரியல நான் கேட்டுக்கோ. இந்த ஒரு சம் மட்டும். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் A dot B complement A dot B complement plus A complement dot B whole complement. இது என்ன சார் பண்ணணும்? இந்த A dot B காம்ப்ளிமெண்ட் இருக்கு, மேல ஒரு காம்ப்ளிமெண்ட் பிளஸ்க்கு பதிலா டாட் A complement dot B whole complement. அதுக்கப்புறம் இதை உடைக்கணும்.
இது போயிடுச்சா, இதே டாட் பி. அதுக்கப்புறம் இதை உடைக்கணும், ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏ டாட் பி ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். தேவைப்பட்ட அடுத்த ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட சால்வ் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஓரளவு தெளிவாயிட்டீங்களா? ரைட். பதில் சொல்லுங்க. இந்த கான்செப்ட் கிளியர் தானே? டிமார்கன் தியரம் தெரியாத ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியில இருந்து ஓகே தானே? அடுத்து போலாமா? ஓகே. யாருக்கும் கன்வீனியன்ஸ் இது சார் இன்னும் சரியா புரியலன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் போடுங்கனாலும் சொல்லுங்க, போட்டு காட்டுறேன். பட் டிமார்கன் தியரம் தெரியாம அதை சால்வ் பண்ண தெரியாம இங்க சம் போட முடியாது. சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, சம் போயிடுவா. இங்க பாருங்க, இனிமேல் பதில் சொன்னீங்கன்னா கிளாஸ் சூப்பரா போகும். இது என்ன கேட்டது? And NAND. இப்போ இது என்ன கேட்டு? not NAND gate act as a NOT gate. NAND gate act as a NOT gate. எப்ப இந்த NAND-ஓட 2 இன்புட்டை ஒன்னா சேர்த்துட்டீங்களோ அப்பவே அது நாட்டா வேலை செய்யும். ஆக்சுவலா அவன் பிறந்தது NAND-ஆ தான் பிறந்திருக்கான். ஆனா வேலை செய்ய போறது நாட்டுக்காக வேலை செய்ய போற. நாட்டுக்காக இல்லவா, நாட் கேட்டுக்காக. அடுத்தது இது என்னப்பா கேட்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க நார். அப்ப இது என்னப்பான்னு கேட்டா, இவ்வளவு நாள் அது நாரா தான் இருந்தது, இந்த நிமிஷத்துல இருந்து அது நாட்டா மாறிடுச்சு. அங்க போய் டிஸ்கஷன் எல்லாம் பெருசா யோசிச்சுட்டு இருக்காது. நாண்டு ஆக்ட் அஸ் அ நாட்டு. என்கிட்ட இல்ல நாட்டு, நீ ஒரு நாண்டு வச்சிருக்க, அந்த நாண்டை கடன் வாங்கி நான் நாட்டா மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இனிமேல் இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க நாட்டுன்னு தான் சொல்லணும். சார் அப்ப இவன் யாரு? இவனும் நாட்டு தான். இவன் யாரு? நாட்டு. இவன் யாரு? நாட்டு. ரைட்டா? எப்ப 2 இன்புட் ஒன்னா சேர்ந்துருச்சோ அப்பவே NAND and NOR act as a NOT. சூப்பரா? இப்போ உனக்கு என்ன சொல்ற, எனக்கு முழுக்க ஒரு டவுட் வரும். ஏன் NAND கேட்ட ஒன்னா சேர்த்தா அது நாட் ஆகாதா? ஆகாது. ஆர் கேட்ட ஒன்னா சேர்த்தா நாட் ஆகாதா? ஆகாது. ஃப்ரண்ட்ல முட்டை போட்டா மட்டும்தான் ஆகும். அப்ப இது NAND ஆகலாம், NAND வந்து நாட் ஆகலாம், நார் வந்து நாட் ஆகலாம். ரைட்டா? டாபிக் அவ்வளவு ஜாலியா இருக்குங்க. சம்குள்ள போகணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கோ, பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கோ, பக்கத்துல வாட்டர் பாட்டில் இருந்தா ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. ஸ்டார்ட் பண்ணுவோமா? கரெக்டா 1/2 மணி நேரம் இருக்கு. எவ்வளவு சம் முடியுமோ அவ்வளவு சம் சால்வ் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான செமிகண்டக்டரோட ரிட்டன் நோட்ஸ் ஆலன் ஆகாஷ் போட்டு வரேன். நைட் உட்காந்து ஒரு 10 சம சால்வ் பண்ணி ஒன்ன சேவ் பண்ணிக்கோ. பார்த்துட்டே இருங்க. எனக்கு இதோட ஆன்சர் வேணும். யார் வேணும் சொல்லுங்க. A dot B complement. A dot B complement. ரொம்ப நல்லா சொன்னேன். A dot B complement. A dot B complement. எப்படி சார்? இது அண்டு ப டாட் பி, இது நாட்டு, அதுக்கு காம்ப்ளிமெண்ட். அப்ப A dot B காம்ப்ளிமெண்ட். ரைட், கத்துக்கிட்டீங்க. அடுத்தது இதோட ஆன்சர் வேணும். A plus B. A plus B. A plus B. ரைட், பரவாயில்ல, நல்லா சொல்ல ஆரம்பிச்சிங்க. A plus B காம்ப்ளிமெண்ட். A plus B காம்ப்ளிமெண்ட், அதுக்கு மேல ஒரு காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நாட்டோட வேலை அது காம்ப்ளிமெண்ட்ல வருதா சும்மா வருதான்லாம் பார்க்காது. எப்படி வந்தாலும் தலையில ஒரு காம்ப்ளிமெண்ட்டை போட்டு அனுப்பிச்சிடும். அதனால A plus B. ஆப்ஷன்ல A plus B இருக்காது, ஆறுன்றோம். ஆப்ஷன்ல ஆர் கேட்ன்றோம். நைட் அந்த செமிகண்டக்டர் அனுப்புற பாருங்களேன், அது லாஸ்ட் 26 27 சம்மு வெறும் கேட் சம்மாவே இருக்கும். சரி, நீ மாட்டு சால்வ் பண்ண உனக்கு ஆசையா இருக்கும்.
ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். உங்களையே நீங்க ஒரு பெருமையா உணரக்கூடிய தருணமா இருக்கும் அது. ரைட்டா? ஏன்னா சம் சால்வ் பண்ண ஆன்சர் வருது வருது வருதுன்னு அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப எப்ப வந்து ப்ராப்ளம் சால்விங்ல ஜாலியா இருக்கும்னா, நம்ம கரெக்டா சம் சால்வ் பண்ணிட்டே வரணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்னொரு 10 சம் சேர்த்து போட்டுருவேன். நீங்க டெய்லி இப்ப உங்களுக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்கும். 4 சம்லயே எதுவுமே ஆன்சர் வராத குழப்பிட்டு தான் தூக்கி போட்டு எட்ட போயிடுவீங்க. இதான்பா நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? அடுத்தது இந்த சம் ட்ரை பண்ணு. இதை மட்டும் கரெக்டா சால்வ் பண்ணிட்டு நீ ஜீனியஸ் தான் வச்சுக்கீங்க. நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, உங்க ஷோல்டரை தட்டிக்கோங்க. எனக்கு இந்த ஒய் கரெக்டா வேணும், ஆன்சரும் வேணும், அது என்ன கேட்டுன்னு வேணும். ஆரா, அண்டா, நாட்டா, நாரா, And sir. நாண்டா, Sir, நாண்டா, OR gate A plus B. ஏ பிளஸ் பி, அதனால ஆறு கேட்டாம. ஆமா சார். ரைட், ஒரு பதில் வந்திருக்கு. வேற வேற டைம் அப், அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் 30 செகண்ட் மேல எடுத்துக்கவே கூடாது. ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட். இது இதை பார்த்ததும் நாட்டுன்னு நினைச்சிடாத. இங்க பாரு, இது ரெண்டு டைப் ஆகல, தெரியுதா? ஆக்சுவலா இவங்க 2 பேரும் தான் ஒன்னா ஆகியிருக்காங்க. ரைட்? அப்ப இவன் நாண்டு தான். நாண்டோட வேலை என்ன? கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் போடுறது. கொடுக்கப்பட்ட இன்புட்ல காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா அதுக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை. என்ன 2 இன்புட் கொடுத்தாலும் அதுக்கு டாட் பண்ணி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறது தான் யாரோட வேலை? நாண்டோட வேலை. இதை எப்படி பிரிப்பீங்க? டிமார்கன் தியரம் உள்ள வந்துருச்சு. ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போய் சேர்ந்துருச்சுன்னா ஏ பிளஸ் பி ஆர் கேட். ரொம்ப நல்லா சொன்னம்மா. ஏ பிளஸ் பி ஆர் கேட். எல்லாருக்கும் புரியுதாது? இதே மாதிரி இன்னொரு சம் தரேன், எல்லாருமே பதில் சொல்ல ட்ரை பண்ணு. இதே மாதிரி இன்னொரு சம் பாத்துக்கிட்டீங்களா? ஓகே. டிமார்கன் தியரம் அப்ளை பண்ண கத்துக்கணும். ஆன்சர் Yes, sir. And gate. அன்கேட். அன்கேட் யோசிச்சிருப்பீங்க. ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட். இது நார். உனக்கு ஒருவேளை பழக்கப்படுற வரைக்கும் கேட்டை கண்டுபிடிக்கிறதுலாம் எழுதிக்கும். இது நாட்டு, இது நாட்டு. இப்ப நாரோட வேலை கொடுக்கப்பட்ட 2 காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், அதனால ஏ டாட் பி. ரைட்டா? சால்வ் பண்ண தெரியுது ஓரளவு உங்களுக்கு. பை எல்லாருக்கும் தெரியணும், அதான் இம்பார்ட்டன்ட். பொறுமையா பாத்துக்க. ரைட், அடுத்த சம் கொடுக்குவா. முடிஞ்சா சம் கண்டுபிடிங்க. கொஷின் முடிக்கிறதுக்குள்ளார ஆன்சர் பொட்டுன்னு வந்து விடணும்னா இதான் உங்க டக்கான்னு எனக்கு தெரியல. கொஷின் முடிக்கிறதுக்குள்ள வந்து விடணும்னு சொன்னேன். A dot Plus B. A A, dot B. A dot B யா? வேற A dot B. A dot B காம்ப்ளிமெண்டா? இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணக்கூடாது. காம்ப்ளிமெண்ட்னா இது A dot B ஆயிடும். அப்ப இது A dot B காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இது A dot B ஆயிடும். ஒரு காம்ப்ளிமெண்டோட உள்ள போனா காம்ப்ளிமெண்ட் எட்ட போயிடும். காம்ப்ளிமெண்ட் இல்லாம போனா காம்ப்ளிமெண்ட் தலைக்கு வந்துடும். இதெல்லாம் சின்ன பசங்க மாதிரி மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அடிச்சாச்சு, ஏ காம்ப்ளிமெண்ட், அடுத்தது காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அடிச்சாச்சு, அப்படிலாம் இல்லை. நீங்க அப்படியே மனசுக்குள்ளாரே பார்த்தாலே அப்படியே சொல்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சம்லாம் உங்க ஆலன்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க. இல்லை இனிமேல் பார்ப்பீங்க. ரைட் பா. ஸோ ஒரு டஃப்பான சம் தரேன், ட்ரை பண்ணி பாரு. ஈஸியா கொடுத்தா தானே ஈஸியா சொல்லிடுறீங்க. ஓவரா இருங்க.
உங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் தானே கேட்குறீங்க? கெட்ட எண்ணமே தான். ப்ளே பண்ணு. சரி சால்வ் பண்ணு. A complement B A complement B plus AB complement whole complement as plus AB complement whole complement. வேற A dot B complement A dot B into complement A into A plus A dot B complement. வேற Sir, A B complement plus A complement B. எல்லாரும் என்னென்னவோ சொல்றீங்க இப்ப. A dot B complement plus A complement into B. ரைட். Yes, sir, அதான் sir correct. இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டீங்களா? சரி, இது எப்படி சார் சால்வ் பண்றது? இங்க A காம்ப்ளிமெண்ட், இது Bனா B அப்படியே தான், இது Aனா A அப்படியே தான் இருக்கும். என்ன பண்றேன்னு நுணுக்கமா பார்த்துக்கிட்டே வா. B காம்ப்ளிமெண்ட். இந்த கேட்டு அண்டு கேட்டுன்னு உன் மனசுல எழுதிக்கோ. அண்டு கேட்டோட வேலை கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்றது. A காம்ப்ளிமெண்ட் டாட் B, A டாட் B காம்ப்ளிமெண்ட். ரைட்டா? இப்போ இது யாருன்னு பாத்துக்கோங்க. நார் நார் A காம்ப்ளிமெண்ட் டாட் B பிளஸ் A டாட் B காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நாரோட வேலை கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை ஆட் பண்ணி ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுறது. இதுக்கு அப்புறம் தான் உன் திறமை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். A காம்ப்ளிமெண்ட் டாட் B டாட் A டாட் B காம்ப்ளிமெண்ட் டாட் பண்ணிட்டா தனித்தனி காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை உடைச்சிருங்க. A காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட். இந்த டாட் அப்படியே தான் இருக்கும், இது ஒண்ணும் பண்ணக்கூடாது. A காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். ரைட் தானா? இந்த காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போயிடும், இந்த காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போயிடும். அப்ப A பிளஸ் B காம்ப்ளிமெண்ட் டாட் A காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B. சூப்பரா? யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் வந்துச்சு? வந்திருக்காத பிரின்சி, குட் ஈவினிங் மேம். பிரின்சி ஏன் லேட்டு? ரைட். ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? யாருக்குமே கிடைக்கலையா? சுத்தி, கைலாஷ், கமல், செகண்ட் ஸ்டெப் மட்டும் வாட்டி சொல்றீங்களா? செகண்ட் ஸ்டெப், சுத்லா, தர்ஷா, ராம் கோகுல், Yes, பிரீதா வந்துச்சா? இல்ல sir, வரல sir. வரல. மோனிஷ் உனக்கு, கமல் உங்களுக்கு, வரல sir. ஜெயசிகா வரல, ஜெயசிகா உனக்கு, தரணி உனக்கு வந்துருச்சு சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். சொன்னதுக்கு அப்புறம் வந்துருச்சா? தரணி உனக்கு, சரி நடுவுல ஒரு plus. தர்ஷன், அவை, பேபி. வரல sir. ஆக மொத்தம் யாரும் சரியா இன்னும் சால்வ் பண்ணல. ஆனா வாய் இருக்கு பத்தியா உங்களுக்கு? எத்தனை டைம் சொல்லி கொடுத்து இவ்வளவு ஐடியாவை பேசி கடைசியா ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணுங்கன்னா அதுவும் வரல. ரைட், ஓப்பன் சேலஞ்ச் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஒரு சம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நீயே ஒரு டைம் என்ன பண்ற, நோட்ல எழுதி முடிச்சிரு. ஹானஸ்டா ட்ரை பண்ணு. ஏ பி ஏ பி, அவ்வளவுதான். எனக்கு y வேணும். முதல்ல என்ன வந்ததோ அது அப்படியே சொல்லு, அப்புறமா சால்வ் பண்ணலாம்.
A complement dot B complement whole complement வர a complement dot B complement whole B complement whole complement plus plus A B complement whole complement a complement a dot b complement whole complement. மொத்தமா whole complement இதுவா நான் இருக்கிறது இல்ல கரெக்டா சார் இல்ல சார் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு மட்டும் செகண்ட் செட் மட்டுமா இது இல்லையா Second half. A dot B complement a dot b plus A plus B, sir. A dot B complement இதுல ஒரு நிமிஷம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல a dot b complement அதுக்கப்புறம் whole complement வரணுமா டேய் பேன்ஸ் சொன்னல நீனு இந்த இடத்துல என்ன சொன்னீங்க சரி இப்ப வேற ஒரு ஆன்சர் சொல்லுமா Sir, புரியல sir, நீங்க மேல போட்டிருக்கிறது and gate and and gate sir. மேல போட்டிருக்கிறது முட்டை நாண்டு Okay, sir. இது அண்டு sir. A dot B complement சொல்லுங்க யாராவது சொல்லுங்க ஏடா A dot B complement ஹோலா plus பிளஸ் B complement no whole complement இல்ல sir. B மேல மட்டும் complement பி மேல மட்டும் காம்ப்ளிமெண்ட் ஓகே ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் plus A plus B பிளஸ் A plus B ஏ காம்ப்ளிமெண்ட் இல்ல வெறும் A plus B மட்டும் ஏ பிளஸ் பி மட்டும் வேற ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா மாதிரி Sir, A plus B. புரியல சரி இப்ப டைம் ஆயிட்டு இருக்கு இப்போ உங்க ஆன்சர் அப்படியே பாத்துக்கங்க நீங்க என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்களோ அப்படியே பாத்துக்கங்க ஏ காம்ப்ளிமெண்ட் A complement B complement A complement dot B complement whole complement ஏன்னா ரெண்டு கேட்டது and கொடுக்கப்பட்ட ரெண்டு இன்புட் டாட் பண்ணி whole complement இங்க A தான் இங்க B complement இது and A dot B complement இது R அப்படியே என்ன பண்றது ஆட் பண்றது தான் R கேட் அப்படியே ஆட் பண்ணனா கொஞ்சம் மேல ரெண்டு இன்புட் அப்படியே பாத்துக்கோ A complement B complement whole complement அதையும் பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் இதுதான் ஆட் பண்ணிட்டோம் ரைட்டா நீ கரெக்டா தானே சொல்லியிருக்க இது ஆன்சர் ரைட் தானே ஃபர்ஸ்ட் சொன்னது ரைட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு இங்க ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் சால்வ் பண்ணா வர இப்ப சால்வ் பண்ணா கூட அது வருது வராது இது ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் அப்ப இது ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் கரெக்ட் தானே கரெக்டா சொல்லிருக்கேன் அதான் சார் எனக்கு வந்து ஆமா ஆமா கரெக்டா சொல்லிருக்கேன் ரெண்டாவது முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டிருக்கேன் ரைட்டா கிளியர் எல்லாருமே சோ இப்படிதான் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி சம் வந்ததுன்னா நல்லா கத்துக்கிட்டீங்களா ஸோ லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் 5 கேட் ரொம்ப நல்லா படிக்கணும் அண்டு 6 நாட்டு நாண்டு 6 எக்ஸ்ஆர்னு ஒரு கேட்டு எக்ஸ் நார்னு ஒரு கேட்டு அதை தூக்கிட்டாங்க ஆப்ஷன்ல இது சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் அது கத்துக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு அதையும் கத்துக்கிட்டு போயிடு ஸோ இந்த மாதிரி போட்டா எக்ஸ்ஆர் படிங்க எக்ஸ் ஆருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் போட்டா எக்ஸ்ஆர் ஏன்னு கொடுத்தா பின்னு கொடுத்தா ஏ எக்ஸ்ஆர் பி ரவுண்ட் போடணும் பிளஸ் போட்டு ரவுண்ட் போடணும் எக்ஸ்ஆர் பிளஸ் போட்டு ரவுண்ட் போடணும் எக்ஸ்ஆர் இது ஆக்சுவலா நீங்க மேல ஒரு கேட் டிரா பண்ணனே அந்த கேட் தான் எக்ஸ்ஆர் கேட் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இதை பாருங்க இது நல்லா பாத்துக்கோ எக்ஸ்ஆரோட சர்க்கியூட் இதுதான் முன்னாடி ஃபர்ஸ்ட் கேட் ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கேன் ரைட்ல ஒரு முட்டை போட்டு காமிச்சேன் அங்க இது வராது வெறும் 6 மட்டும் தான் இருக்கும் இது வெறும் 6 ஒரு 6 2 அண்டு 2 நாட்டு சேர்ந்ததுதான் ஒரு எக்ஸ்ஆர் இங்க என்ன வரும் ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி
a dot b காம்ப்ளிமெண்ட் அப்படியே ரெண்டு ஆட் பண்ணிட்டு a காம்ப்ளிமெண்ட் டாட் b பிளஸ் a dot b காம்ப்ளிமெண்ட் அவ்வளவுதான். அப்ப XR ஓட ஃபார்முலா a XR b ன்னு சொன்னீங்கல்ல, அந்த a XR b தான் இவன். அப்ப y ஈக்குவல் டு a காம்ப்ளிமெண்ட் டாட் b பிளஸ் a டாட் b காம்ப்ளிமெண்ட். எடுத்துக்கிட்டீங்களா? இதுல டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எல்லாம் சிலபஸ்ல இருந்தது, ஆனா இப்ப அந்த புது சிலபஸ்ல எக்ஸ்ஆர் எக்ஸ்னார்ன்ற வார்த்தை இல்ல. போன வருஷமும் இப்படி சொல்லிதான் நடத்தினேன். வந்தா எழுதிக்கங்க, இல்லைன்னா பரவாயில்லன்ட்டு. இப்போ உங்களுக்கும் அதுதான் சொல்றது. வந்துச்சுன்னா காப்பாத்திக்கங்க, வரலன்னா கத்துக்குங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இதுல டேபிள் பாருங்க. ஏ பி y ஈக்குவல் டு a காம்ப்ளிமெண்ட் டாட் b பிளஸ் a டாட் b காம்ப்ளிமெண்ட் 0 0 0 1 1 0 1 1. இதை சால்வ் பண்ணி பழகுங்க. 0 காம்ப்ளிமெண்ட் டாட் 0 0 டாட் 0 காம்ப்ளிமெண்ட். அப்ப கண்டிப்பா ஆன்சர் 0 தானே, ஏன்னா ப்ராடக்ட்ல ஒரு 0 இருக்கு. அப்படி லாஸ்ட் வாங்க. 1 காம்ப்ளிமெண்ட் டாட் 1 1 டாட் 1 காம்ப்ளிமெண்ட் 1 காம்ப்ளிமெண்ட் போட்டது 0. அப்ப ப்ராடக்ட்ல ஒரு 0 ப்ராடக்ட்ல ஒரு 0 0வா? மத்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர் 1. அப்ப both inputs are same, output is low. பாத்தீங்களா? 0 0க்கு 0 தான், 1 1க்கு 0 தான். Both inputs are same, output is low. Any one input is high, output is high. அப்படி இருந்தா அது XR கத்துக்கிட்டீங்களா? இப்ப XR ஒரு டைம் படிச்சுக்கோங்க. எதுக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. XR எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி R போட்டா XR. ஃபார்முலா A XR B A காம்ப்ளிமெண்ட் டாட் B பிளஸ் A டாட் B காம்ப்ளிமெண்ட். டேபிள் 0 0க்கு 0 1 1க்கு 0. மற்ற ரெண்டுக்குமே ஆன்சர் 1. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் XR. XNAR இதை விட ரொம்ப ஈஸி. XR படிச்சீங்கல்ல, XRக்கு முன்னாடி முட்டை போட்டா XNAR. இது B. அப்ப இது எப்படி எழுதணும்? A XR B ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்ப A இப்படி போடணும். பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டா XR, டாட் போட்டு ரவுண்ட் போட்டா XNAR. டேபிள் எப்படி சார் வரும்? அங்க பார்த்த டேபிளுக்கு உல்டா. 0 0க்கு 1 1 1க்கு 1 0 1 1 0 0 0 அவ்வளவுதான். XRோட உல்டா தான் XNAR. நல்லா கத்துக்கிட்டீங்களா? சோ இன்னைக்கு இந்த லாஜிக் கேட் சம்ம ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன்.